கர்த்தர் நம்ம எல்லாத்துக்கும் அபிஷேகம் கொடுத்துருக்கிறாரு, அறிவும் கொடுத்துருக்கிறாரு. அறிவு எதுக்குன்னா, அறிவை நீங்க வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அதாவது 5000 பேருக்கு ஒரு கூட்டம் போடு அப்படின்னு அபிஷேகம் சொன்ன உடனே அந்த கூட்டத்தை எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்கணும். அறிவு கூட்டம் இந்த நேரத்தில் தேவைதானா அப்படின்னு கேட்டா அந்த அறிவு இப்போ அபிஷேகத்துக்கு மேல. அபிஷேகத்தோட சேர்ந்தா அது ஞானம், அது தனியா ஓடிச்சுன்னா அதுக்கு பேர் அறிவு. அப்படி பார்த்தா இந்த உலகத்துல எவனுக்குமே ஞானம் இல்லை, அறிவு தான் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட மட்டும்தான் ஞானம் இருக்கு. வாய்க்கால்களை வெட்டுங்கள், இந்த வார்த்தை என்கிட்ட சொன்னாரு, இந்த வார்த்தை எனக்கு சொன்னாரு, இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க வாழ்க்கையில் அடுத்த வருஷம் தேவன் செய்ய போற மிகப்பெரிய காரியங்கள் ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம் போல, ஒரு வெள்ளம் போல, அல்லது அதை விசுவாசிக்கலாம் ஒரு ஆறு போல, ஒரு நதி போல உங்கள் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க போகிறது. நீங்கள் வெட்ட வேண்டிய வாய்க்கால்களை வெட்டுங்கள். அடுத்த வருஷத்துக்கு இப்படி தேவனுடைய வல்லமை கடந்து வரும்போது ஆவியானவர் சொன்னாரு, ஒரு பெரிய அணைக்கட்டை திறந்து விட போறோம், எல்லாம் வரப்போகுதுன்னா முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த தண்ணீர் வருவதற்கு முன்பாகவே அதை எங்க சேனலைஸ் பண்ணணும்ன்றதை நீங்கள் திட்டமிட வேண்டும். ஆன்மீகத்துக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமானது. ஆன்மீகம் நதினா, அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சேனல். நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும். கர்த்தர் சொல்றாரு, நாளைய தரத்தை பற்றி கவலைப்படாத. யாராச்சும் நீங்கள் கார் டிரைவ் பண்ண தெரிஞ்சுங்க எத்தனை பேர்? இப்போ நீங்கள் கார் ஓட்டும் போது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இன்னொரு கார் கிராஸ் ஆகுது ரோட்டை. நீங்கள் 100 மைல் ஸ்பீடில் போகிறீங்க, ஆனால் 1 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு பஸ்ஸு கிராஸ் ஆகுது. அந்த பஸ் அங்கே கிராஸ் ஆகுறதுனால இங்கே நீங்கள் பிரேக் அடிப்பீங்களா? நல்ல கார் ஓட்ட, அப்போ பிரேக் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கார் ஓட்ட தெரிலன்னு அர்த்தம். சார் பஸ்ஸு கிராஸ் ஆகுது சார், உண்மைதான். சார் குறுக்க போகுது சார், உண்மைதான். சார் எனக்கு நேராக நிற்குது சார், உண்மைதான். அப்படியே சார் பிரேக் அடிக்க வேணான்றீங்க. நீ போகிறதுக்குள்ளே அது போயிருண்டா. நாளைக்கு டாக்டர் சொல்லியிருக்கார், உண்மைதான். இல்லை நாளைக்கு இப்படின்னு இருக்கார், உண்மைதான். ஆனால் நீ நாளைக்கு போகிறதுக்குள்ள அது போயிருந்தா. ஸோ வை ஃபியர் when I am here? ஆமென். யாம் இருக்க பயமேன்ற மாதிரி 100 ரூபா பஞ்சாயத்து, 50 ரூபா பஞ்சாயத்து தூக்கி எரிஞ்சிருங்க. பைபிள் சொல்லிட்டு பாருங்க, எந்த இடத்துல ஆவியானவர், நான் அடிக்கடி கேட்பேன், எதுக்கு நம்ம இதில் கொஞ்சம் வியூவர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே வருது, அது கான்ஸ்டண்ட்டாக சாலிடாக இருக்குது. சில இடங்களில் நீங்கள் என்ன ஸ்பெஷலாக ஆசிரியக்கிறீங்க தெரியுது அப்படின்போது கர்த்தர் சொன்னார், உன்னை எங்கே அசிங்கப்படுத்தினாலும் அங்கே தான் நான் உயர்த்துவேன். உன்னை மதுரைக்குள்ளே அசிங்கப்படுத்தினா மதுரைக்குள்ளே உயர்த்துவேன். உன்னை ஆன்லைனில் உன்னை அதுக்கு பேர் என்ன மீடியா, சோசியல் மீடியாவில் நீங்கள் அசிங்கப்படுத்தப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சோசியல் மீடியாலே டாப்பில் கொண்டு வைப்பார். சரியா? அப்போ உங்களை மலேசியாவில் அசிங்கப்படுத்தினா மலேசியாவில் உயர்த்துவார், மதுரையில் அசிங்கப்படுத்தினா மதுரையில் உயர்த்துவார். ஸோ நீ வெட்கம் அனுபவித்த அந்த இடத்த பார்ப்பார். இப்போ சோசியல் மீடியாவில் அசிங்கப்பட்டு நியூஸ் பேப்பர் உயர்த்தி எதுக்கு? நியூஸ் பேப்பருக்கார் நிறைய பேர் சோசியல் மீடியா பார்க்க மாட்டானே, எனக்கு சோசியல் மீடியா தான்ன்றார். அதுதான் அவரோட வைராக்கியம். கையெழுத்து. வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டு பண்ணும்படி கர்த்தருடைய வைராக்கியம் அதை நல்லா கையத்தட்டி, கர்த்தருடைய வைராக்கியம், கர்த்தருடைய வைராக்கியம், கர்த்தருடைய வைராக்கியம். ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படே. ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படே. அவரே எனது வாழ்வின் பலனானார், அவரே எனது வாழ்வின் பலனானார். யாருக்கும்
நீங்கள் போவதற்கு முன்பாக உங்களுக்காய் கதவை திறந்து வைக்கிறது. எப்படி சாமி உங்களுக்கு இருக்காரு பாருங்க. நீங்க போறதுக்கு முன்னாடியே உனக்கு முன்பாக போய் கதவுகளை திறந்து வைக்கும்படி, அந்த திறக்கிற நேரம் கூட நீ வெயிட் பண்ணக்கூடாது. நீ போறப்ப எல்லாம் அப்படி தேவன் உங்களுக்கு முன்பாக 2020 கதவுகளை திறந்து வைக்கிறது. நீதிமானின் பாதை ராஜ பாதை. ஓ ரபாலா சந்துனா, நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அது மாத்திரம் தான் உங்களுக்கு நடக்க போகிறது. ஆமென், 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 ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களிலே உள்ளே போவோம் என்று சொன்ன 2 பேர் போனார்கள். போக மாட்டோம் சொன்ன 10 பேர் போல. ஆமா, நீங்கள் முடியும் என்று சொன்னாலும் முடியாது என்று சொன்னாலும் 2 உண்மையே. நீங்கள் மரிப்போம் என்று சொன்னாலும் மரிக்க மாட்டோம் என்று சொன்னாலும் 2 உண்மையே. இப்போ எது நடந்துகிட்டே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பேசக்கூடாது. இழுக்குதுன்னா நீங்கள் வண்டியை ஓட்ட முடியாது, அப்படியே சாக்கடைக்குள்ள போக வேண்டியது. அது இழுக்கத்தான் செய்யும், நீ தான் முன்னாடி கொண்டு வரணும். அப்போ வாழ்க்கை ஓரமாக போனாலும் என் வார்த்தை நேராத்தான் இருக்கணும். ஆமே, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கையத்த நல்லா ஆமே. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் என் தலையை உயர்த்துவார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பேன். வாதை என் கூடாரத்தை அணுகாது. இந்த வருஷத்தில் நான் கண்ட எகிப்தியனை இனி என் வாழ்நாள் முழுவதும் எந்த வருஷத்தில் நான் காண்பது இல்லை. கையை தட்டி என் சத்துருக்களை நான் தேடுவேன், ஆனாலும் காணாதிருப்பேன். இதோ அவனை நீ உற்று விசாரித்தாயானால் அவன் இருந்த இடம் அதை அறியாது, அவன் அங்கே இல்லை. உனக்காய் வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன். அந்தகாரத்தில் இருக்கிற புறஜாதிகளுக்கு இருக்கிற பொக்கிஷங்களையும் புதைபொருள்களை உனக்கு நேராய் நான் திருப்புவேன். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல மக்களுடைய மனதை உன் பக்கம் நான் திருப்புவேன். ஆசீர்வாத வாய்க்கால்கள் உன் பக்கம் திருப்பப்படும். நீ அறியாதிருந்த ஜாதி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எஸ், நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கும் போது ஒரு பாசிட்டிவான ரெல்ம் உள்ள போயிட்டு இருக்கும் போது நீ அறிந்த ஜாதி உன்னை சேவிப்பார்கள். ஆனால் உனக்கு எதிராக ஆயுதங்கள் எழும்பும் போது உன்னுடைய பெயரை அல்லது நம்முடைய ஊழியத்தை நம்முடைய வேலைகளை அசிங்கப்படுத்தத்தக்கதான காரியங்கள் நடக்கும்போது ஆவியானவர் சொல்லுகிறார், அதுவரை அறிந்த ஜனங்கள் உன்னை சேவித்தார்கள், இனி அறியாத ஜனங்களும் உன்னை சேவிப்பார்கள். ஆமென். அறியாத ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள். நீ அறியாத ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென், 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 ஆமென். That's what the extra incentives. ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதம்ன்றது தேவன் தர்றது, இன்சென்டிவ்ன்றது எதிரி தர்றது. இந்த பாருங்க, ஒரு 100 கிலோவுக்கு முன்னாடி ஒரு கேக் நிற்குது. இந்த கேக்கை நான் அதிகமாக நேசிக்கிற என்னுடைய தம்பி ஒருத்தர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். இந்த தம்பி எனக்கு எப்படி கிடைத்தார்? என்னை அறியாமல் எங்கோ இருந்தார். ஒரு நாள் வந்து என்னுடைய செய்தியை வந்து ஒரு நல்ல தலைவர் ஒருத்தர் ஜஸ்டின் வந்து தவறான ஒரு செய்தியை சொல்கிறான்னு சொல்லி இந்தியா லெவலில் பேர் பெற்ற ஒரு தலைவர் பேசின உடனே நான் அதற்கு பதில் வந்து ரொம்ப மிகுந்த மரியாதையோடு தான் கொடுத்துருந்தேன். இப்போ அண்ணன் வந்து இப்படி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாரு, அது வரைக்கும் நம்மளை வந்து ஒரு லெவலில் இருந்துச்சு. அந்த தலைவர் வந்து நம்முடைய செய்தி தவறுன்னு பேசணுன்னா அது அவர் நேஷ்னல் லெவல் லீடரு, நேஷ்னல் லெவலில் தீப்பிடிச்சிருச்சு. அப்போ தான் அந்த தம்பி என்ன செய்கிறாரு, நம்ம அண்ணனை பற்றி, நம்ம அண்ணன் யார் அவரை சொல்கிறாரு, அவரை பற்றி இவர் யார் ஜஸ்டின்றவர், எப்படி இவர் பேசலாம் அப்படின்னு நம்ம சைட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். வந்து பார்த்தவர், இதுதான்டா சத்தியம். எப்படி இத்தனை வருஷமா நியாய தீர்ப்புன்னு சொல்லி எங்கள் தூக்கத்தை கூட தொலைச்சோம். ஆனால் வாழ்க்கையில் முதன்முறையாய் செய்தியை கேட்டு அன்று நான் நிம்மதியாய் உறங்கினேன். ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தார். இவர் என்ன அறிஞ்சவரா, என்ன அறியாதவர்? 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு சட்டையை பார்த்தேன். அடுத்த நாள் அவர் என்னை ஃபோனை பண்ணி, இந்த 1 லட்ச ரூபாய் சட்டையை நீங்கள் போடணும்னு என்றார். நான் போடல, நீங்கள் பயப்படாங்க. ஆமென். 50 தான் நிற்குது. இவர்கள் யார் சொல்லுங்க? என்னை அறியாத ஜனங்கள். அப்போ நல்லா கவனிங்க, உங்களுக்கு எதிராக எடுத்து வைக்கப்படுகிற ஒவ்வொரு அடியையும் ஆமாம் கர்த்தர் நன்மைக்கு எதுவாக மாத்துறாரு. அமைதியாக விட்டால் உங்களை தெரிஞ்சவன்லாம் உங்களை சேவிப்பான்.
உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் உங்களை தெரியாதவனும். அடுத்த வருஷத்தை குறித்து பயப்படாதவன் ஒரு சுமாரான ஒரு விசுவாசி. அடுத்த மாதத்தையே பற்றி கவலைப்படாதவன் கொஞ்சம் வளர்ந்த விசுவாசி. அடுத்த வாரத்தை பற்றியே கவலைப்படணும்னு வச்சுக்காங்களேன், அவன் தேர்ன விசுவாசி. நாளைக்கு டேட்டையை பற்றி யோசிக்கணும்னு வச்சுக்காங்களேன், அவன் வந்து பீக்கில் இருக்கிற விசுவாசி. இருங்க, அடுத்த 15 நிமிஷத்துல இவ்வளோ தானே டைம் இருக்குது, இல்லை இவ்வளோ மெசேஜ் கொடுக்கணுமே, அதை பற்றி கூட கவலைப்படாமல் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் தான் வந்து இருக்கிறது உச்சகட்டமான விசுவாசி. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கு, என்ன வந்து வீட்டுக்கு வேற போகணும், இவர் இது வேறன்றார், இது முடிச்சு அதுன்றாரு, டீன்றார், டீ கொடுக்காமலே நம்மளை கொல்லுவார், டீயை கொடுத்து கொல்ல போறாரு போல. இப்படி சொல்ல, டீ கொடுக்காமலே நம்மளை ஆசீர்வதிப்பாரு, அதான் ரைட்டான வார்த்தை. டீயை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு. ஆமென், 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 ஆமென். ஸோ கர்த்தர் நல்லவர். ஸோ ஞாயிற்றுக்கிழமை என்பது அது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு மெத்தட்னே உங்களை மெத்தடிஸ்ட்டுக்கு தான் அனுப்பணும். ஆமாம், மெத்தடுன்னா மெத்தடிஸ்ட்டு. வி ஆர் நாட் ஃபாலோயிங் மெத்தட்ஸ், வி ஆர் ஃபாலோயிங் லிவிங் காட், த லிவிங் காட். ஆகவே கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். புதிய வருஷத்துக்குள்ளே நாம் கடந்து செல்கிறபடினால் ஆவியானவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ஒரு பெரிய ஒரு தேவனுடைய வல்லமை இந்த பூமியில் கடந்து வரப்போகிறது. பெரிய மாற்றங்களை அது தேசத்தில் ஏற்படுத்த போகிறது. அது மாற்றமே இல்லை. யோவானை குறித்து பிறக்கும்போது அவனை பற்றி நேற்று சொன்னார், இவனை ஞாபகத்தில் வச்சுக்க, இவன் பிறந்தப்போ தான் நீ நியூ ஜெருசலேம் பேச ஆரம்பிச்சிருக்கிற அப்படின்னா இவன் ஒரு அடையாளம். இதற்கு பிற்பாடு நியூ ஜெருசலேம் வாழ்க்கை, புதிய எருசலேமின் வாழ்க்கை, உன்னோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களும் நீங்களும் பார்க்கத்தக்கதாக கர்த்தர் பல நேரங்களில் பிள்ளைகளை அடையாளங்களாய் வைப்பார். ஆமாம், அதை மெத்துசேலா அப்படின்னா அது இவன் மரிக்கும்போது அது வரும் அப்படின்னு அர்த்தம். அவன் ஒரு அடையாளம். எதுக்கு அடையாளம்னா நோவா காலத்து வெள்ளத்துக்கு அடையாளம். பூமியிலே ரொம்ப நாட்கள் வாழ்ந்தது யார்? மெத்துசேலா. ஏன் ரொம்ப நாள் வாழ்ந்தானா, இவன் மரிச்சா வெள்ளம் வந்துருன்றனால கர்த்தர் இவனை மறிக்க விடாமல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாராம். அவன் தான் வந்து அதாவது இறக்கத்திற்கு முடிவே இல்லைன்ற மாதிரி அவனை இருக்கிறதுலே ரொம்ப ஏனோ கூட பையன் பேர். அப்போ அவனை பிறக்கும்போது ஒரு அடையாளம் இருந்துச்சு, ஏன்னா இதுக்கப்புறம் புதிய உலகம் வரப்போகுதுன்னு. அப்படித்தான் நம்ம பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பிறக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு அடையாளம் மறந்துடாங்க. இவன் பிறப்புக்கு அப்புறம் கர்த்தரன் இந்த உயரத்தை கொண்டு போக போகிறாரு, இதற்கு பிறகு இப்படி கொண்டு செல்ல போய் அவன் பிள்ளைகள் அடையாளங்களாயும் அற்புதங்களாயும் இருப்பார்கள் என்று நேற்றைய நாளில் கூட நான் கூட பேசும்போது சொன்னேன். நான் அதாவது இந்த ஏரியாவுக்கு இந்த பிஎஸ்என்எல் அடையாளம் அப்படின்ற மாதிரி வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எலியாவின் காலத்திலே அப்படின்னு பேசுவார். எலிசாவின் காலத்தில் அநேக என்ன இருந்தார்கள்? விதவைகள் இருந்தார்கள். ஆனால் சாரிபாத்து விதவை தான் ஆசிரியக்கப்பட்டா. எலிசா காலத்தில் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆனால் நாகமான் தான் ஆசிரியக்கப்பட்டாங்க. எலியா காலத்தில் யார் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் யாராவது. யார் அது தெரிஞ்ச? நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோங்க. ஆகாப் ராஜாவாக இருந்தான். ஆனால் எப்படி சொல்லியிருக்கணும் அவர் சொல்லுங்கள். வந்து அடுத்து அவர் பேர் என்ன, பையன் பேர் ராகுல் காலத்தில் இப்படி தான் நம்ம சொல்லுவோம். கருணாநிதி காலத்தில் ஆட்சியாளர்களை வச்சு தான் காலத்தை பிரிக்கிறோம். ஆனால் இயேசு பாருங்கள், கிங்கை வச்சே காலத்தை பிரிக்கலை, தன்னுடைய மினிஸ்டர்ஸை வச்சு தான் காலத்தை பிரிக்கிறார். எலியா காலத்தில், எலிசா காலத்தில். அப்போ பரலோகத்தில் வந்து ஒரு கால அட்டவணை இருக்குது. அதில் வந்து எப்படி போட்டிருக்கும்னா வந்து இப்போ இருக்க பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்ஸ் பேர்லாம் அங்கே இருக்காது. இப்போ இந்த பூமியில் இருக்கிற டாப் லெவலில் கடவுளுக்காக ஈல்டு பண்ணி வேலை பார்க்குற கடவுளுடைய ஊழியக்காரங்க பேர் தான் அங்கே இருக்கும். ஜஸ்டின் காலத்தில் இந்த மேட்ரு, இவனுடைய காலத்தில், அப்படி உங்கள் பிள்ளையோட காலத்தில், யோவான் காலத்தில், இப்படி காலங்களை பிரித்து அதன் வழியாக தான் கர்த்தனை கொண்டு போகிறார். ஸோ நம்மளை ஒரு அடையாளமாக வச்சுருக்கிறார் தேவன். என் அன்புக்குரியவர்களே, அப்படி தான் தேவன் வந்து இந்த புதிய எருசலேமை குறித்த காரியங்களை எல்லாம் வந்து இந்த நாட்களில் ஏன் பேச சொல்கிறாருன்னா, இனி வருகிற நாட்களில் இந்த காரியங்கள் நடக்க போகுது. அதில் எனக்கு நான் ஒரு 30 வருஷம் கடவுள் நடந்திருக்கிறேன் பை காட்ஸ் கிரேஸ். அடுத்த வருஷம் வந்து 30 வருஷம் ஆச்சு எனக்கு. இந்த 30 வருஷத்தில் ஒன்றோட நான் கண்டுபிடிச்சேன், எதெல்லாம் என்ன பேச சொன்னாரோ அதெல்லாம் என்னை சுற்றி இல்லாததான் பேச சொன்னார். ஆனால் அவர் சொன்னார், நான் பேசணும்னு இன்றைக்கி சாயந்தரமே அதை நான் பார்க்கல, அடுத்த நாள் பார்க்கல, அடுத்த வாரம் பார்க்கல, அடுத்த மாதம் கூட பார்க்கல. ஆனால் எதை பேசணும் அதெல்லாம் என் வாழ்க்கையில் வந்து என் பக்கத்தில் உட்காந்து, என் மடியில் உட்காந்ததை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் உன்னை பேச சொல்லுவார், அது இல்லாதான் இருக்கும். அப்போ பேசின பிறகு வந்து அது என்ன செஞ்சு வந்துச்சு. அப்போ இப்போ ஸ்ட்ராங்காக நியூ ஜெருசலேம் பேசினா என்ன அர்த்தம்னா, நீங்கள் நான் சாகுறதுக்குள்ள அந்த வாழ்க்கையை இந்த பூமியில் ட்ரெயினை பிடிச்சிரும் வரும் அப்படின்ற மாதிரி வந்து அது அந்த காலத்துக்குள்ளே வந்துட்டோம். அப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், வெளிச்சம் வந்த பிறகு வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னாரா, வெளிச்சம் இல்லாதப்ப வெளிச்சம் உண்டாக கிடவுதுன்னாரா?
அதைத்தான் நான் சொல்கிறேன். சுற்றி வியாதி இருக்குது, வறுமை இருக்குது, பிரச்சனை இருக்குது, பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னா அதை பேசக்கூடாது. எது வேணுமோ அதை பேசணும். அப்போ வந்த பிறகு பேசுறது இல்லை, அது மனுஷன். வர்றதை பேசணும், அவன் தான் தேவன். அதாவது பேசுறது வரும். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நம்மெல்லாம் எதை பேசுகிறோம்? வந்திருக்கிறத பேசலை, வரப்போகிறதை பேசுகிறோம். இப்போ 2 ராஜாக்களில் அடுத்த வருஷத்துக்கு இப்படி தேவனுடைய வல்லமை கடந்து வரும்போது ஆவியானவர்கிட்ட சொன்னார், ஒரு பெரிய அணைக்கட்டை திறந்து விட போகிறோம், வெள்ளம் வரப்போகுதுன்னா முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த தண்ணீர் வருவதற்கு முன்பாகவே அதை எங்கே சேனலைஸ் பண்ணணுன்றதை நீங்கள் திட்டமிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சில காரியங்கள் என்கிட்ட பேசினார். ஒரே ஒரு வசனம் எனக்கு காலையில் மைண்டில் வந்துச்சு, வாய்க்கால்களை வெட்டுங்கள். இந்த வார்த்தை என்கிட்ட சொன்னார். இந்த வார்த்தை எனக்கு சொன்னார். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த வருஷம் தேவன் செய்ய போகிற மிகப்பெரிய காரியங்கள் ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம் போல, ஒரு வெள்ளம் போல, அல்லது அதையும் விசுவாசிக்கலாம் ஒரு ஆறு போல, ஒரு நதி போல உங்கள் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க போகிறது. ஆவியானவர் சொல்லுகிற இந்த முந்தின வருஷத்தில், இந்த வருஷத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் வெட்ட வேண்டிய வாய்க்கால்களை வெட்டுங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், வாய்க்கால்களை வெட்டுங்க. அந்த வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மட்டும் நான் கொஞ்சம் நேரம் பேச விரும்புகிறேன். வாசிப்போம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இது வந்து என்ன தெரியுதுன்னா, கீபோர்டு ப்ளே பண்ணுறவனுக்கும் அனாயிட்டிங்க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால் ரொம்ப வந்து மாம்சத்தில் ஒருத்தன் இருந்தானா அவனை கூட நீங்கள் வந்து வச்சுக்கவே கூடாது. வெரி டேஞ்சர். அவனால் அனாயிட்டிங்கை கெடுப்பதற்கு காரியங்கள் நடைபெறும். சில இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அதை நாங்கள் இருக்கிறோன்னு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் அந்த பாதையில் வந்தனால சொல்கிறேன். நீங்கள் பாடின உடனெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் மாட்டாங்க. உங்களை 2-4 வரி பாட விடுவாங்க. விட்டு நான் இல்லாமல் நீ எப்படி இருக்குன்னு பாரு, இப்போ நான் உள்ளே வரேன் எப்படி இருக்கு பாரு. இதெல்லாம் ஒரு விதமான மனோவியாதி. என்ன வியாதி? நம்ம மனோ இருக்க அந்த மனோ இல்லை, மனோவியாதி. இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ்க்கும் அனாயிட்டிங்க்கு நிறைய தொடர்பு இருக்குது. ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றியே கவலைப்படாமல் தனியாக ஒரு ட்ராக்கில் போயிட்டே இருப்பேன், அதை பற்றி பேசலை. ரொம்ப முக்கியம் அந்த ஒன்னஸ். அப்போ மியூசிக் இஸ் த மேஜர் பார்ட், அது நீங்கள் மறந்துடவே கூடாது. மியூசிக் இஸ் அ மேஜர் பார்ட் இன் வர்ஷிப்பிங் த லார்ட். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். வாத்திய கருவிகளை நேர்த்தியாய் வாசியுங்கள். ஏன்னா அது நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு, கடவுளோடு இணைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மியூசிக்கு பாட்டு கிடையாது, பாட்டுக்கு மியூசிக். அப்போ அப்படியே அந்த கொடுக்குறவன் அந்த ஸ்பிரிட்டோட இணையணும், ஹியூமிலிட்டி இருக்கணும், மனத்தாழ்மையும் அவரோட அபிஷேகத்தை அங்கீகரிக்கக்கூடிய தன்மையும் அது இருக்கணும். அது தெரிஞ்சிடும், அந்த காடை பிடிக்கும் போதே தெரிஞ்சிடும். காடை பிடிக்கும்போது தெரிஞ்சிடும், உங்களுக்கு நான் அப்படி இல்லை, எனக்கு நீ அப்படின்றது தெரிஞ்சிடும். அந்த பிடிக்கும்போதே அந்த ப்ரெசன்ஸ் அதிலேருந்து வெளிவந்து என்னுடைய மறைபொருட்களை நான் சுரமண்டலத்தில் வெளிப்படுத்துவேன். அப்போ வெளியில் வந்து மியூசிக் வரலை, ஸ்பிரிட் வரும். அதனால தான் தாவீது ப்ளே பண்ணும்போது சவுல்கிட்ட இருந்து ஆவி வெளியேறிச்சு. ஏன்னா ப்ளே பண்ணும்போது எல்லாரும் வாசித்தா மியூசிக் வரும். அனாயிண்டட் மேன். ஆமாம், தன்னை காட்ட விருப்பம் இல்லாமல் தேவனை உயர்த்த விருப்பம் உள்ளவன் ப்ளே பண்ணால் அங்கே மியூசிக் வராது, அங்கே அனாயிண்டிங். கையை தட்டுங்க ஒரு தான். இங்கே ப்ளே பண்ணும்போது நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். ப்ளே பண்ணும்போது கடவுளுடைய கிருபை வந்து அசுத்தாவிகள் வந்து அலக்களிக்கிற பார்த்துருக்கேன். இளையராஜா வாசித்தா கூட நடக்காதியாது, கையை தட்டுக்கிறதவருக்கு. இளையராஜா வாசிக்கும் போது சும்மா இருக்கிறவன் ஆவி பிடிச்சிடறான், இறங்குது ரிசீவிங் ஏரியா. நம்ம ப்ளே பண்ணும்போது ரிலீஸ் ஆகுது, வெளியேறுது. ஆமாம் ஆமாம், இது எந்த பெரிய மாஸ்ட்ரோ ப்ளே பண்ணால் கூட இது நடக்காது. ஒரு மாஸ்ட்ரோ பீத்தவான் எவனா இருக்கட்டியா வாசிக்க சொல்லியா, ஒரு அசுத்த வெளியே போக சொல்லியா. ஆனால் நம்மால் டேவிட் எடுத்து அப்படி ப்ளே பண்ணான். மியூசிக் பிளேயிங் எவ்வளோ பிளெஸ்ஸிங் இருக்குது தெரியுமா. அப்போ ஆவியானவர் பேசும்போது எங்கே கொண்டு போகிறார் நம்மளை? உன்னை பாட்டு பாடுறதுக்கு வைக்கல, இது ஒரு லெவல் ஆஃப் அனாயிட்டிங் போயிட்டுருக்கு. இப்போ நான் உன்னை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறேன். இங்கே நீ ப்ளே பண்ண உடனே ஹீலிங் நடக்கும். இங்கே நீ காடை பிடிச்சோன்னே அசுத்தாவிகள் அலக்களிக்கப்படும். நீ காடை பிடிச்ச உடனே மகிமை இறங்கும். அவன் தானே என்ன சொன்னார், வந்து நீ அனாயிட்டிங்கில் ப்ளே பண்ண, என்னுடைய சமூகத்தில் அதிகமாக ப்ளே பண்ணு. ஏன்னா வருகிற நாட்கள் நீ ப்ளே பண்ண ஹீலிங்ஸ் உள்ள நடக்க போகுது. ஆமாம், ஹீலிங்ஸ் நடக்கும் சார். இங்கே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே இருக்க கேன்சர் சுகமாகும் சார்.
வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாவற்றையும் தேவன் அடுத்த கட்டத்துக்குள்ளே நம்ம கொண்டு செல்ல விரும்புகிறார். அதனால தான் செய்தியை வந்து தூக்கி பையில் வச்சுக்கிட்டு மனசை வந்து அதை போக்கில் போவிட்டு இப்படி ஆகணும்னு நினைக்கக்கூடாது. மனசை தூக்கி பையில் வச்சுட்டு செய்தியை தூக்கி முன்னாடி வைக்கணும். வச்சு செய்தி என்ன சொல்லுது, அதன்படி தான் நான் முடிவே எடுக்க போகிறேன். அப்படி வரும்போது நம்மளோட வாழ்க்கை அந்த இடம் மாறுது. இங்கே சொல்கிறாரு, எலிசான்னு ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இவர் பாட்டுக்கு ஆயத்திலிருந்து கடக்குன்னு சொல்லலாம், டக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேரை கூட்டு வாங்கின்றார். லைட்டாக அவருக்கு ஒரு மியூசிக் சென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் வந்து அப்படி காடை பிடிச்சான் பாருங்க, டீ செமினர் கொடுப்பா. கொடுத்தோன்னு, ஐயா தண்ணிக்கு என்னையா செய்ய, எல்லாம் வந்து போருக்கு வந்துட்டாங்க, தெரியாமல் போருக்கு வந்துட்டு யாரோ சொன்னதை கேட்டு போருக்கு வந்துட்டாங்க, வந்துட்டு தண்ணி தான் எடுக்குது, என்னையா பண்ண, வந்து சாக போகிறவன காடை கொடுப்பா சீமெண்டன்றாப்புல. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, காற்றையும் நீங்கள் காண மாட்டீர்கள், தண்ணீரால் நிரப்பப்படும். காற்று இருக்காது, மறைபொருள் வெளி வருது, மழையும் இருக்காது, ஆனால் தண்ணி வரப்போகுது, ஒரு பெரிய தண்ணி வரப்போகுது. நான் சொல்கிறேன், எதுவுமே நடக்காத மாதிரி உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி இருக்குது. அடுத்த வருஷம் பெரிய ஒரு பெரிய ஒரு வெள்ளம், ஆசீர்வாதம் எல்லாம் கடந்து வரப்போகிறது. வாட் ஷுட் வி டூ? வாசிப்போம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17. இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். முந்தின வசனத்தை வாசிங்க. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, கை தட்டுங்க. சுரமண்டலக்காரன் வந்து வாத்தியத்தை வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கியது. எவ்வளோ பெரிய மேட்டரு! இதுக்கு பேர் தான் வந்து டிவைன் கனெக்ஷன், டிவைன் காம்பினேஷன்றது. எப்போவுமே மியூசிஷியன் வந்து சரியான ஆளை நீங்கள் போடணும். ஆமாம், அடுத்தையும் பாடும்போது யூஸ்லெஸ்ஸான ரிதத்தை போட்டு தனக்கு பாடும்போது மட்டும் வெயிட்டான ரிதம் ஒதுக்கி வைக்கிறான் பாருங்க, அவனெல்லாம் பெரிய மோசமான ஆளுங்க. நம்ம யாருன்னு சொல்லப்பா, நான் வெளியே சொல்லிட்டேன். இப்போ அதனால் மியூசிக் டைரக்டர் வந்து தனியாக படம் எடுக்கிறவங்கிட்ட வந்து மியூசிக் டைரக்ஷன் போக மாட்டான். ஏன்னா அவன் நல்ல பாட்டு வந்து அவன் படத்துக்குன்னு எடுத்து வச்சுருக்கான். மியூசிக் டைரக்டர்னா வந்து படமே எடுக்கக்கூடாது, அவன் டெடிக்கேட்டடாக மியூசிக் டைரக்டராக இருக்கணும். அவன் படம் எடுத்தான்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நமக்கு அவன் கம்போஸ் பண்ணும்போது நல்ல பாட்டாக இருக்கே, இந்த பாட்டு நம்ம படத்துக்கு எடுத்து வச்சிடலாம்னு எடுத்து வச்சிருவான். அங்கே கூட சுயத்தை அழிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. தனியாக படம் எடுக்கக்கூடாது, அவன் டெடிக்கேட்டடாக அதுக்கு இருக்கணும். அப்போ சுரமண்டலக்காரன் வந்து வாசித்த உடனே அப்படியே காட் சாண்ட் இறங்குதுன்னா, ஹவு காட் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு மியூசிக். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த இசைக்கு எவ்வளோ பெரிய கைப்பற்றுங்க சார், முக்கியத்துவத்தை தேவன் எவ்வளோ பெரிய மதிப்புக்குரியது, மரியாதைக்குரியது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மியூசிஷியனும் செய்ய முடியாததை ஒரு கார்டு, மேஜர் கார்டில் கொடுத்து முடிச்சிருவார் மேட்ரை. ஆமாம், ஒரு மைனர் கார்டில் மேஜர் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். கைத்தட்டுங்க. ஆமாம், நீங்கள் ஒரு டிமினிஷ் கார்டு கொடுத்தீங்கன்னா அங்கே மேட்டர்லாம் டிமினிஷ் ஆயிரும். என் அன்புக்குரியவர்களே, அவ்வளோ அனாயிட்டிங் இருக்குது. ஸோ உங்கள் இருதய மியூசிக்கோட சென்ஸ் ஆகும். இயேசு நாமம். வாசிப்போம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், வாய்க்கால்களை வெட்டுங்கள். ஆமென். தண்ணி வந்துருச்சா வரலையா? அப்போ ஒரே ஒரு கேள்வி, தண்ணி வந்த பிறகு வாய்க்காலை வெட்டணுமா, இல்லை தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே வாய்க்காலை வெட்டணுமா? கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யத்தில் ஆசீர்வதிக்க போறாருன்னா, ஐஸ்வர்யம் வந்த பிறகு நீங்கள் பிளானை போடணுமா, இல்லை வர்றதுக்கு முன்னாடியே பிளானை போடணுமா? ஆமென். வாய்க்காலை வெட்டுங்கள். தண்ணீர் வந்த பிறகு வாய்க்காலை வெட்டுவது அல்ல, தண்ணீர் வருவதற்கு முன்பாகவே வாய்க்காலை வெட்டும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறார். திட்டமிடுங்கள். ஆமென் சொல்லுங்க. 2020க்கு இன்னைக்கு ஆவியான உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் குடும்பம்னாலும் சரி, வேலைனாலும் சரி, பிஸ்னஸ்னாலும் சரி, மினிஸ்ட்ரினாலும் சரி, ஆவியானவர் சொல்கிறார், இந்த வருஷமே திட்டமிடுங்கள். ஆமென், ஆமென். வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்றால் திட்டமிடுங்கள்.